தூங்கிடாதுங்க. 5 minutes. உங்களுக்கு தெரியும், இன்னும் 3 மாத காலம்தான் இருக்குது. மிக முக்கியம். தூக்கத்தை சரியான விதத்தில் கையாளாட்டி பிரச்சனை, அல்லது ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து தூக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்ட்ரெஸ் கூடுனாலும் சில நேரத்தில் சில ஆக்களுக்கு தூக்கம் வரும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாலும் தூக்கம் வரும். ஆக்களை பொறுத்து வித்தியாசம். ஸோ தூக்கத்தை ஒப்டிமமாக பண்ணுறது, ஒரு தேவையான அளவு பண்ணுறது என்பது ஒரு மிக முக்கியம். ஆனால் நாங்கள் அவதானிச்சதில் மிகவும் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இருக்கிற விஷயம் இந்த தூக்கம் தான். அந்த பிள்ளை ஏன்னா 4 பேர் 4 கதை, அம்மா ஒரு கதை, வாப்பா ஒரு கதை, அந்த பிள்ளை இன்னொரு கதை, அப்போது இங்கே எவிடன்ஸ் இன்னொரு கதை. ஸோ பிள்ளைகள் சரியான கன்ஃபியூஸ். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆளுக்கும் சில தனித்துவமான வேறுபாடு இருந்தாலும் அதில் சயின்ஸை கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் உங்களை குழப்பத்தை நிற்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூங்கணும், அது எவ்வளோ தூங்கணுன்றது ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. அது கொஞ்சம் விளங்கிக்கொள்ளுங்க. நாம் சொன்னோம், இலங்கையில் செஞ்ச ஒரே ஒரு ஆய்வு, ராயல் காலேஜில் செஞ்ச A-லெவலுக்கு செஞ்ச ஆய்வு, A-லெவல் மாணவர்களுக்கு செஞ்ச நல்ல தரமான ஆய்வு. அதில் சொல்லப்படுற விஷயம், நல்ல 3 எடுத்து சூப்பர் மெரிட் போன ஆக்களும் சரி, அல்லது அதில் மெடிசின் ஈடுபட்ட ஆக்களும் சரி, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த ஆக்கள் அந்த 313 பேரில் செஞ்ச ஆய்வில் அவங்க சொன்ன தூக்கம் வந்து எதுக்கு ரிசல்ட்ஸுக்கு நேர்வீத சமனிங் இல்லை, நேர்மாறு வீத சமனிங் இல்லை. விளங்குதா? ஒன்று மட்டும் தெளிவாக இருந்த நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த எல்லாரும் ஒரு அழகா ஒரு 4 தொடக்கம் 6 மணித்தியாலம் குறைஞ்சது தூங்கியிருக்கான். ஒழுங்கா ஒரு ஸ்டேபிளாக தூங்கியிருக்கான். தூக்கம்ன்றது அளவுன்றது ஒரு முக்கியம். 4 தொடக்கம் 6 மணித்தியாலம் குறைஞ்சதிரிச்சோணும். அது 7 மணித்தியாலம் இருந்தாலும் 24 மணித்தியாலம் அடங்கிய ஒரு நாளில் பாரியதாக ஒன்றும் இல்லை. ரைட்டா? 4 ஒரு பகுதி அல்லது 3ல் 2 பகுதி மிஞ்சிருச்சு. ஸோ முழிச்சிருக்கும் போது எவ்வாறு படிக்கிறன்றது தான் மிக முக்கியமான விஷயமே தவிர, அந்த கொஞ்ச நேரத்தையும் வந்து தேவையான உடம்புக்கு தேவையான உடம்புல ஒவ்வொரு களத்துக்கும் தேவையான ஒரு தூக்கத்தை களவெடுத்துக்கிட்டு நீங்கள் நான் ஆக்டிவாக படிக்க போகிறேன்னு நீங்கள் யோசிச்சா அது முட்டாள்தானே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட்டான ஸ்டடின்னு ஒன்று இருக்குது, ஹார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குது. ஸோ எப்பவும் ஸ்மார்ட் ஒர்க் செய்கிறேன்னு சொன்னால் குறுகிய நேரத்தில் உயர்ந்த விளைவு, உயர்ந்த வினைத்திறன், எஃபிஷியன்சி வரணும்டா அதிக கன்சியஸோட அதிக விழிப்புணர்வோட செய்யணும். விழிப்புணர்வு எப்போ வருங்கடா? ஒழுங்கான தூக்கம் வந்த பிறகு. அது மனிதன் எல்லாருக்கும் பொதுவானது. நல்ல தூக்கம் ஒன்று கொண்டு எழும்பின பிறகு அது கன்சியஸாக இருக்கிறன்றது அது சாதாரணமானது, அது பொதுவானது. ஸோ நல்ல தூக்கம் ஒன்று கட்டாயம் வேணும். ஸோ அளவு ஒரு முக்கியம். எப்போ தூங்கணும்னு சொல்லி கேட்டால், எப்படி பறவை இதுகள்லாம் எங்கே எப்படி தூங்குது? இரவையில் தானே தூங்குது. இல்லை நான் வவ்வால் மாதிரி தான் இருக்க போகிறேன், என்ன ஒன்றும் செய்யலாது, அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. அப்போ இயற்கையாக இருக்கிற விடயங்கள் இரவையில் தூங்குறது. ஏன் இரவையில் தூங்கணும்? ஏண்டா அந்த பைனியல் கிளாண்ட், ரைட்டா, அந்த சுரப்பி, அந்த கபச்சுரப்பிக்கு பின்னுக்கு இருக்கும் ஒரு சுரப்பி, அந்த கிளாண்ட்லேருந்து இதில் இருக்கிற பைனியல் கிளாண்ட், இதில் இருக்கிற அந்த கிளாண்ட், இந்த கிளாண்ட்லேருந்து ஒரு மெலட்டனின்ற ஒரு ரசாயனம் சுரக்குது. அது 6-6:30 இருட்டாகினவர் தான் சுரக்குது. சுரந்து அதில் பரிவகக்கீழில் இருக்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்குது, எஸ்சிஎன்டு சுப்ரா காஸ்மெட்டிக் நியூக்ளியஸ், அதுதான் அதுக்கு பொறுப்பானது. அது தூக்கத்தை தூண்டுது. மெலட்டோனின் கூடும்போதும் அடினோசின்ற ஒரு ரசாயனம் கூடும்போதும் தூக்கம் தூண்டப்படுது. அது 8:30, 9, 9:30 அந்த நேரத்தில் தூக்கம் தூண்டப்படுது. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அவர் வந்து ஒரு 6 அவர் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர் சாதாரணமாக தூங்குவது பொருத்தம். அதாவது 9:30, 10 மணியிலிருந்து ஒரு 4 மணி மட்டும் ஒரு டிப்பிக்கலான நல்ல தூக்கம் வரக்கூடிய நேரம். அப்படி தூங்குனா 6 மணி வரையும், 10லிருந்து 4 மணி வரையும் அல்லது 4 வரையும் தூங்குனா அந்த வட்டம் இப்படி தான் இருக்கும். இப்படி தூங்கி கீழே ஒரு சைக்கிள் வரும், அப்புறம் மேலே போகும், இது வரும், இப்படி வரும். இதில் 2 விதமான தூக்கம் இருந்துச்சு. தூக்கத்தில் 2 விதம். ஒன்று ரெம், இன்னொன்று நான் ரெம்டு. ரெம்டா ரெப்பிட் ஐ மூமெண்ட். நீங்கள் சும்மா சிம்பிளாக நீங்கள் விளங்கி வச்சுன்னா, கண்ணை மூடிட்டு இருந்தாலும் உள்ளுக்க இருக்கிற கண் துடிச்சு கொண்டு இருக்கும்னு வைங்க, அதான் ரெம். இந்த ரெம் எப்போ வரும்டா? இதுதான் இந்த தூக்கத்தில் தான், இந்த ரெம்மில் தான் நரம்பு பிணைப்புகள் உருவாகிற. நரம்பு உருவாகிறது குறைவு,
நீங்கள் லெவலில் பயாலஜியில் நரம்பு உருவாகிறதுல தான் படிச்சிருப்பீங்க. உருவாகும், ஹிப்போ கம்பஸில் ஒரு நரம்பு உருவாகும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பொதுவாக ஆரம்பத்தில் இருந்த அந்த 80 பில்லியனான அந்த நரம்புகள் தான் தொடர்ந்து இருக்க போகுது. அவை நரம்பு பிணைப்பு உருவாகுனா, சினாப்ஸ் உருவாகுனா, நரம்பு பிணைப்பு உருவாகுனா அதுதான் ஞாபக சக்தியை தூண்டும். அதுதான் உங்களோட சிந்தனையை வலுவாக்கும். நீங்க இருக்கிற ஒரு இலக்குகளில் உறுதியடைவது என்பது என்ன? நரம்பு பிணைப்பு உருவாகிறது. அது ஒரு கெமிஸ்ட்ரி, அது ஒரு ரசாயனம், அதுல ஒரு பயாலஜி இருந்துச்சு. அப்படி நடந்த ஒரு மாற்றம், ஒரு நரம்பு பிணைப்பு புதுசா உருவாகுது. அப்பதான் ஒரு இலக்குகள் கூடியதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகின்றது நரம்பு பிணைப்பு. படிக்கிறதுல ஆசை உருவாகின்றது நரம்பு பிணைப்பு உருவாகணும். அதெல்லாம் எப்போ உருவாகுது? ஒரு தெளிவு உருவாகுன்றது புது நரம்பு பிணைப்புகள் உருவாகணும். அது எப்போ உருவாகுது? ஆழமான தூக்கங்கள்ல தான் மூளை தனக்குள்ள ப்ரோசஸ் பண்ணி அதை உருவாக்குது. அது ரெம் ஸ்லீப்லாம் வரும். ரெம் எப்போ வரும்? ஒவ்வொரு 45 நிமிஷத்துலையும் வரும். வரும் ஒவ்வொரு 45 நிமிஷத்துலையும் இந்த ரெம் வரும். இதுதான் அந்த மேலர்ஜியில் தான் ரெம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியாலத்தில் 4 தொடக்கம் 6 ரெம் வரும். காலை ஆகும்போது ரெம்ற அளவு கூடுது பார்த்தீங்களா? 4 மணி இதன் போது அதான் சொல்ல கல்ல 4 மணிக்கு வர 3 மணிக்கு வரேன். ஏன்னா ரெம்ல பரலைஸ் ஆகிடும் உடம்பு. பரலைஸ்னா கையை தூக்கி போட்டு விட்டா அப்படி வளமையா மனிதன் ஒரு செமி இதெல்லாம் இருப்பாங்க, அவ்வளோ லேசா பரலைஸ் ஆகுறல. ஆனால் ரெம்ல முழு உடம்பும் பரலைஸ் ஆகிடும். சில பகுதிகளை தவிர கண் இதுகள் ஹார்ட்லாம் பரலைஸ் ஆகணும்னு நடக்கும். அப்படி சில முக்கியமான இதை தவிர மற்ற எல்லாம் பரலைஸ் ஆகிடும். அப்ப அந்த பரலைஸ் அதுல என்ன நடக்குதுன்றது விளங்காது. ரைட்டா? நைட் டெரர், நைட் மேயர்ஸ் பயந்து கத்துறன்றது அந்த ரெம்லாம் நடக்கும். பக்கத்தில் இருக்கிற அட்டி ஓதையெல்லாம் என்ன நடக்கும்? இந்த நொன் ரெம்ல ரைட்டா மற்ற விஷயங்கள் ஸ்லீப் ஓக், கண்ணை திறந்து நடந்துகிறது ரைட்டா, இதெல்லாம் நொன் ரெம்ல நடக்கும். ரைட்டா? சும்மா காய்ச்சிட்டு இருக்கிறது அல்லது ஏதோ அந்த தூக்கத்தில் வார நைட் டெரர் வாரது, நைட் மேஸ்ல நைட் டெரர் வாரது, இது நொன் ரெம். இந்த நொன் ரெம்ன்றது ஆரம்பத்தில் வரக்கூடிய பகுதி. முதல் ஆரம்பத்தில் ஒரு டீப் ஸ்லீப்னு போகும். அதாவது 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் போனீங்கன்னா டீப் ஸ்லீப்னு போகும். டீப் ஸ்லீப். ஆனால் அதில் டீப் ஸ்லீப் ஆழமான தூக்கம் தான். ஆனால் அந்த ரெம் கூட வரல அதில். ஸோ ரெம் முக்கியம்டா. ரெம் வரணும்டா நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிற நேரம் முக்கியம். இப்போ நாங்கள் 6 மணிக்கு தானே தூங்க போகிறோம்னு சொல்லிட்டு 2 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எழுப்புனா அது இல்லை விஷயம். 6 மணிக்கெல்லாம் இல்லை விஷயம். எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்கன்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை நீங்கள் அழகா செய்றீங்க நினைக்கிறேன். 10 மணிக்கு தூங்கிடுறீங்க நினைக்கிறேங்க இல்லையா? இல்லை சில பிள்ளைகள் இப்போ இந்த செகண்ட் சை படிக்க வரும்போது உலகம் கொஞ்சம் விளங்கிடுறதானே, அதில் கொஞ்சம் லேட்டாகி தூங்குற தன்மை ஒன்று இருக்குது. ஆனால் ஆகவும் 2 மணி 3 மணி ஆக்காமல் ஒரு 11 12 மணி அது அட்லீஸ்ட் அதோட செஞ்சுட்டு நீங்கள் ஒரு 5 மணி வரையும் படுத்துட்டு ஒரு 6 மணித்தெல்லாம் படுத்துட்டு பகல் முழுக்க படித்தா, அப்போ பகலில் தூங்கலுமான்னு கேட்டால் பகலில் ஒரு ஆரோக்கியமான மனிதன் தூங்குவதில்லை. ஆரோக்கியமான ஆட்கள் பகலில் நல்லா தூங்குறல்ல, அப்படி தூக்கம் ஒன்று வராது. ஏன்னா அது விழிப்பு நிலை. ரைட்டா? அது விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில் நீங்கள் தூங்குனா உங்களை என்னமோ மஸ்தாகும். ஆனால் 2018 ஆய்வு பல ஈக்கல்ல செஞ்சாங்க, நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. வளமையாக தூங்கலாம் 1 மணிக்கு முதல்ல அது 12 மணிக்கு முதல்ல ஒரு 20 தொடக்கம் 30 நிமிடம் என்ன செய்யலாம், நெப் ஒன்று இது பண்ணலாம். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருந்துட்டு எழும்பலாம். அது 20 தொடக்கம் 30 நிமிஷம் இருக்கணும். அது நிச்சயமாக 3 மணிக்கு பிறகு இருக்கக்கூடாது. 3 மணிக்கு பிறகு இருந்தால் ஒரு வகையான மயக்கம் உருவாகும். அன்று நாள் கொஞ்சம் குழப்பம் அடையும். அது 12 மணிக்கு முதல்ல ஹைலுல்லா தூக்கம்னு சொல்லி நம்ம இதுகளில் பழமையாக ஜமாத்துக்கெல்லாம் போனால் எப்படியும் அந்த நேரத்தை தூங்க சொல்லுவாங்க. அது ஒரு பழக்கம். அப்படி தூங்கினா 2 ஆகும். 1 டைமுக்கு ரைட்டுக்கு நேரத்தில் வரும். 2 நல்லா சாப்பிடலாம். சாப்பிட்டாலும் பெருசாக தூக்கம் வராது. நீங்கள் தூங்கி பாருங்கள். நீங்கள் ஒரு ஒரு நல்ல கலப்பாக இருக்கக்குள்ள கிளாஸ் முடிஞ்சோ 12 1 மணிக்கு போனால் அப்படியே போய் தூங்கும். தூங்கின 4 மணிக்கு தான் எழும்புறீங்க தெரியாது. ஆனால் பெரிய பசிக்கிறதுக்கு எலும்பத்தானே வேணும். இப்போ குறிப்பிட்ட எழும்பிடுவீங்க, அதுக்கு போய் சாப்பிட்ட போய் பாருங்க, தூக்கம் வராது. தூங்கினாலும் அது ஏன்னா தூங்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கட்டும் கலப்போட போய் தூங்காமல் நீங்கள் சாப்பிட வலிக்கிட்டீங்கடா, அதுக்கு பிறகு படுத்தீங்கன்னா பிறகு கும்பகரணம் தான். ரைட்டா? கும்பகரணனுக்கெல்லாம் வேறு சில நோய்கள் கெல்வின் சின்ரம் ஒன்று இருக்குது. அவங்க அப்படி தான் கண்ணனால் தூங்குவாங்க. அது உண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில ஆக்கள் அப்படி தான் இதில் தூங்குவாங்க. சில ஆக்களுக்கு இந்த தூக்கமே வராது.
ராவையில் அழகாக தூங்கிட்டு வந்து பகலில் இருந்த இடத்துல அப்படியே உளுந்து தூங்குவாங்க. அந்த கொரட்டை அடிச்சு தூங்குவாங்க. அந்த இதில் கண்ணுக்கு முன்னுக்கு போய் தூங்குற ரைட்டா. நாக்குலப்சின்னு சொல்கிறது, இன்னொன்று கட்டப்ளெக்ஸின்னு விழுந்து தூங்குறது. அவங்களுக்கு பெரிய அப்போ தூக்கம் அழகான இடத்துல வர்றது ஆரோக்கியம். அது ஒழுங்காய்க்கலைங்க. அதில் பிளேண்டியை குடித்து பிளேண்டியில் கெஃபைனை குடித்தா அடினோசின் குறைஞ்சிடும். அடினோசின் குறைஞ்சா அடினோசின் தூக்கத்தை ஆரம்பிக்கிறது. அதை குறைச்சிட்டிங்கன்னா என்ன செய்யாது? விழிப்பு நிலை வந்துடும். விழிப்பு நிலை வந்தால் பிள்ளைகள் சிலது சொல்லுது, நைட்டில் கொஞ்சம் இருந்து விழிப்பு நிலை இருந்தால் கூட படிக்கல் தானே, எந்த டிஸ்டர்ப் குறவு, வீட்டு சூழல். அதில் உண்மை ஒன்று இருக்குது, இல்லைண்டு இல்லை. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாக அதை ஆக்கிக்கொள்வது என்பது ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்கிறது தான் சொல்கிறாங்க. ரைட்டாக தொடர்ந்தேர்ச்சியாக கொஞ்சம் காலத்துக்குள்ளே அப்படி செய்யலாம். ஆனால் அதை நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 4 மணித்தியாலம் குறைஞ்சது தொடர்ந்தேர்ச்சியாக தூங்குறது, இந்த பழக்கம் இருக்கக்கூடாதா? தூங்குனா 4 மணி ஒழுங்காக தூங்கிடணும். இந்த 11 மணிக்கு படுத்து 1 மணிக்கு எழும்புறோம், திரும்பி 1 மணித்தெல்லாம் படிச்சுட்டு திரும்பி 2, இதெல்லாம் பொய் வேலை. ஒரு மாதம் செஞ்சால் அதில் ஒரு 4 நாள் தான் சக்ஸஸ் ஆகிருச்சுங்க. அவ்வளவு நாளும் ஏமாத்தினதாக தான் ஆச்சு. எழுப்பி போட்டு அதை மேசையிலே படுக்கிறது அல்லது அப்படித்தான். அப்போ அப்படி பழகக்கூடாது. அது அழகாக காணுங்க. ஒரு 18 மணித்தியாலம் பகலில் அழகாக காணுங்க. நீங்கள் பகலில் சின்ன ஒரு நெப்பொன்று எடுத்தீங்கன்னா முழுமையாக காணுங்க. அழகான போதுமான அளவு இதோட செய்யணும். அடுத்து ஒரே நேரத்துக்கு பெட்டுக்கு போக பழகிறது, ஸ்லீப் ப்ரெஷர்ன்றது அதான். ஒரே நேரத்துக்கு பெட்டுக்கு போகிறது, அது ஒரு குறிப்பிட்ட ரெகுலராக மாற்றிக்கொள்வது. அதே மாதிரி எழும்புறதும் பழக்கம். அதே நேரத்துக்கு எலாமிச்சமாக எழும்பப்படும். ஏன்னா நம்மளுக்குள்ள உயிரியல் கடிகாரம்னு ஒன்று இருக்குது, பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று. சரியா, மெலட்டோனின் குறையும் காலையில், அவை அழகாக தூக்கம் வரும். அடினோசின் குறையும், அழகாக தூக்கம் வரும். அசெட்டிகோலின் குறையும், செரட்டோனின் கூடும். அப்போ அழகான இந்த ரசாயனங்கள் அழகான முறையில் ஒரு இறைவன் அழகாக உடம்பை தந்திருக்கான். ஸோ ஒரு இயற்கையாக பேணி, தூக்கத்தை அழகாக பேணி, ஞாபக சக்தியை கூட்டி, விழிப்பை கூட்டி, பகலில் இயங்குகிற விதத்தை அழகாக செஞ்சு கொஞ்ச நேரம் படித்தாலும் அதை எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கான விழிப்பு நிலையை பெற்றுட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டயர்டாகாமல் வேறு களைப்புகள் வராது. அடுத்து இம்யூனிட்டி கூடுனா, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுனா, அடிக்கடி இதுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸால் சில காய்ச்சல்கள் வாரது, எல்லாம் போகிறது, இதுகள்லாம் நல்லா குறையும். ரைட்டா. டிசிஷன் மேக்கிங் ஸ்பீட் கக்னிட்டிவ் ஸ்பீட் கூடும். கக்னிட்டிவ் வேகம் நல்லா கூடக்கூடியது. ரைட்டா. அப்போ லேசாக குயிக்காக டிசிஷன் எடுக்கலாம், ஷார்ப்பான டிசிஷன் எடுக்கலாம். அப்போ பகல் மிக அதிகமாக மிக நன்றாக படிக்கலாம். சில பிள்ளைகள் அதை பிள்ளையாக விளங்கி வச்சுக்கானா, சில ஆக்கள் அதை பழகி இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட்டி குறைச்சி செய்யலாம். ஆனால் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இதான் அதில் சயின்ஸுன்றதையும் கொஞ்சம் விளங்கிக்கொள்ளுங்க. ஒழுங்கான ஹெபிட்டுகளை இது பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். இது என்ன பிள்ளைகளா?